காலை உணவு திட்டம் நம்முடைய அன்பிற்குரிய அண்ணன் கவிதை அவர்களும் தம்பி செல்லபாண்டியர் அவர்களும் குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த காலை உணவு திட்டம் இது மகத்தான திட்டம். கனடா நாட்டில், அமெரிக்காவுக்கு மேல இருக்கிற கனடா நாட்டில் அந்த திட்டத்தை பாராட்டி அந்த திட்டத்தை அங்கே தொடங்கி இருக்கிறார்கள். உலக நாடுகளுக்கே வழிகாட்டுகிற தலைவராக இருக்கிறவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஒரு காலத்துல நான் கூட காலை உணவின்றி பள்ளிக்கு செல்கிற நிலையில் இருந்தவன். என்னை பற்றி அண்ணன் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் குறிப்பிட்டு, பரமசிவம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். ஆமா, என்னுடைய தந்தை 4 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். ஆனால் என்னுடைய தாயார் இன்றும் உயிரோடு இருக்கிறார். வயது 101. அவர் எங்களை எல்லாம் நாங்கள் எழும்புவதற்கு முன்பாகவே வயல் வேலைக்கு சென்று விடுவார். ஏன்னா எங்க அப்பா அப்படிதான் என்ன மாதிரி சுத்திட்டு இருப்பாரு அரசியல் என்று. அவர்கள் தான் வயலை கவனித்து வந்தார்கள். அவர்கள் தினமும் 5 மணிக்கெல்லாம் வயலுக்கு சென்று விட நாங்கள் பார்ப்பது அரிதாக தான் இருந்தது. அப்படி வயலுக்கு செல்கிற எங்களுடைய தாயார் எங்களுக்கு உணவு இல்லாமல் நானும் என்னுடைய சகோதரியும் பள்ளிக்கு செல்கிற நிலையில இருந்தோம். அந்த மாதிரியான நிலை யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்றுதான் இன்றைய தினம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தாய்க்குள்ளத்தோடு இந்த குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இது மட்டுமல்ல சகோதரிகளே, நம்முடைய தமிழிந்து என்கிற பத்திரிகை வெளிவருகிறது. அந்த தமிழிந்து பத்திரிகையில் நடுப்பக்கத்தில் ஒருத்தர் கட்டுரை எழுதுவார். சமஸ் என்கிற பத்திரிகையாளர் மன்னார்குடியை சேர்ந்தவர். இப்பொழுது புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் இருக்கிறார். அவர் ஒரு கட்டுரை எழுதி பாராட்டி இருந்தார் நம்முடைய முதலமைச்சரை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்று அந்த கட்டுரையில் எழுதியிருந்தார். அந்த சமஸ் அவர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னால், தாய்மார்களே சற்று கவனியுங்கள், நான் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக ஜெயலலிதா பொறுப்பேற்றுக் கொண்டவுடன் அவரை பேட்டி காணுவதற்காக நேர்காணலுக்காக ஒரு இடத்துல சென்று நேர்காணல் முடித்துவிட்டு வருகிற பொழுது அவர் இடத்துல என்னுடைய கோரிக்கை என்று சொன்னேன். என்ன கோரிக்கை என்று கேட்டார். யார் கேட்டது? அம்மையார் ஜெயலலிதா. ஒன்றுமில்லை, காலையிலே தொழிலாளர்கள் வேலைக்கு சென்று கொடுக்கிறார்கள். அவருடைய நம்முடைய குழந்தைகள் பள்ளிக்கு செல்கிற பொழுது காலை உணவில்லாமல் செல்கிறார்கள். ஆக மாண்புமிகு முதலமைச்சர்கள் தாயுள்ளத்தோடு ஒரு தாயாக இருக்கிற நீங்கள் அதை உணர்வீர்கள் என்கிற காரணத்தால் உங்களிடத்தில் இந்த கோரிக்கையை வைக்கிறேன். காலை உணவு திட்டத்தை தொடங்குங்கள் என்று அவரிடத்திலே கேட்டேன். நான் சொல்லல, நடுப்பக்க பத்திரிகையாளர் சமஸ் என்கிற பத்திரிகையாளர் எழுதியது, வாழ்த்தியது. அவர் சொன்னார், அந்த அம்மா 5 ஆண்டுகளில் செய்து பிடிக்கவில்லை, அதை நிறைவேற்றவில்லை. அதன் பிறகு வந்த OPS அவர்களை பார்த்து இதே கோரிக்கையை வலியுறுத்தினேன். அவரும் அதை செய்யவில்லை. அதன் பிறகு 4 ஆண்டுகள் இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்காக வந்த எடப்பாடி பழனிசாமியை நான் கேட்டேன், அவராவது செய்வாரா என்று பார்த்தேன், செய்யவில்லை. அன்பிற்குரிய தாய்மார்களே, பெரியோர்களே, எந்த கோரிக்கையும் வைக்காமல் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அதை நிறைவேற்றி இருக்கிறார். அதற்காக நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் என்று நடுப்பக்க பத்திரிகையாளர் சமஸ் அவர்கள் பாராட்டினார். அப்படிப்பட்ட அந்த திட்டத்தின் வாயிலாக நம்முடைய நாடு முழுவதும் ஏறத்தாழ 20 லட்சம் பேர் பயன்படுகிற மகத்தான திட்டம். நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய புதுக்கோட்டை மாவட்டத்தில் 1430 தொடக்க பள்ளிகளில் 65,887 மாணவ மாணவிகள் பயன்படுகிற மகத்தான திட்டம். அன்பிற்குரிய சகோதரிகளே, இதுல யாராவது ஒரு குடும்பம் விட்டுருக்குமா? அத்தனை குடும்பங்களுக்கும் பார்த்து உதவி செய்கிற திட்டத்தை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்.